அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பயிற்சி, தளர்வு பயிற்சி பார்க்க போறோம். நம்மளோட இடுப்பு பகுதிக்கு நம்ம பார்க்க போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தண்டாசனம். ஒரு 2 பயிற்சி பார்க்கலாம். பயிற்சி 1 என்னன்னா, கால் நல்லா நேரா நீட்டி வச்சுட்டு நல்லா இந்த விரல்கள் எல்லாம் நம்ம நோக்கி பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்போதான் நமக்கு அந்த நீ லாக் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கைகளை கொண்டு போய் நல்லா இப்படி திருப்பி வைக்கிறோம். அதாவது இடது கையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வலது கையை இந்த இடுப்புக்கு நேராக இப்படி வைக்கணும். இடுப்புக்கு நேராக வச்சுட்டு நல்லா இப்படி முன்னோக்கி இப்படி குனியணும். முடிகிற அளவுக்கு போகலாம். நம்மளோட நெற்றி பகுதி கீழே நம்ம டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப இவ்வளோ தள்ளிலாம் போக வேண்டாம். ஓரளவுக்கு தள்ளி இருந்தாலே போதும். தலை கீழே படலைனாலும் பரவாயில்ல. ஆனால் நமக்கு அந்த முறுக்குற தன்மை ஏற்படணுங்கிறதுக்காக நம்ம அதை பண்ணுறோம். அதே மாதிரி வலது பக்கம். தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட அந்த இடுப்பு பகுதி ரொம்ப இப்படி திரும்பக்கூடாது. கொஞ்சமாக திரும்பினா பரவாயில்ல. ரொம்ப இப்படி ஃபுல்லாக இப்படி கால் இப்படி தூக்கிட்டு இப்படி திருப்ப அந்த மாதிரி பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அதை தூக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இன்னும் ஒரு 2 முறை பண்ணிடலாம். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட இந்த சைடில் இருக்க அந்த ஸ்ட்ரெச்சுமே நமக்கு நல்லா கிடச்சிரும். அது இல்லாமல் இந்த இடுப்பு பகுதியில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளுக்குமே நமக்கு குறையறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ அடுத்த பயிற்சி 2. இதே மாதிரி தண்டாசனால உட்காந்துட்டு வலது காலை மடிக்கிறோம். வலது காலை மடிச்சுட்டு இந்த காலை இடது காலை தாண்டி இப்படி வைக்கிற மாதிரி வைக்கணும். பாதம் ஃபுல்லாக கீழே பதிகிற மாதிரி இருந்துட்டு கைகள் நல்லா இப்படி வச்சுட்டு பயிற்சி 1 நம்ம கை எப்படி வச்சோமோ அந்த மாதிரி வச்சு நல்லா இந்த முறுக்குற தன்மை நம்மளோட மார்பகுதி நல்லா இந்த பக்கம் வரா மாதிரி வச்சுட்டு 2 கைகளுமே கீழே வச்சுட்டு தலையை கீழ் நோக்கி நம்ம வைக்க போகிறோம். 2 கை இப்படி வச்சுட்டு இந்த கை மேலே இந்த தலையை வைக்க போகிறோம். திரும்பிட்டு இப்படி வைக்கலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி முன்னோக்கி குனியும் போது இந்த கால் இப்படி தூக்கக்கூடாது. கால் பாதமும் ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்கணும். கால் நேராகவும் இந்த மாதிரி வர மாதிரி இருக்கணும். தளர்த்திக்கலாம். அதே மாதிரி நம்ம அடுத்த பக்கம் வலது பக்கம் செஞ்சிடலாம். இடது காலை மடக்கிட்டு இந்த இடது காலை வலது காலை தாண்டி இப்படி நல்லா பதிய வைக்க போகிறோம். வச்சுட்டு கைகள் நல்லா இப்படி தள்ளி வச்சு முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு 2 கையுமே கீழே வச்சுட்டு நம்மளோட நெற்றி பகுதியை கீழே வைக்க போகிறோம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி படுத்து பண்ணும்போது 2 கைக்குமே இப்படி கீழே வர மாதிரி நல்லாவே கீழே வச்சு இப்படி பதியும் போது தான் நம்மளோட உடம்பு முன்னோக்கி கீழே வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இது சின்ன அலைன்மெண்ட் தான். அதை கரெக்டாக பார்த்து நம்ம செஞ்சோம்னா அந்த ஸ்ட்ரெச் நல்லாவே வரும். நம்ம திரும்பி பண்ணும் போதே நமக்கு தெரியும் நம்மளோட இந்த முறுக்குற தன்மை ஏற்படும். இதனால நீரிழிவு நோய்களுக்குமே நோய் இருக்கிறவங்களுக்குமே ரொம்பவே நல்லது. அதாவது பேன்க்ரியாஸ் நல்ல முறுக்குற தன்மை ஏற்படும். அதனால இன்சுலின் நிறைய சுரக்குங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது இல்லாமல் நார்மலாக இருக்கிற பீப்புளுக்கு எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெச்சு செய்யும் போது நம்மளோட இந்த அப்பர் பாடி மட்டும் நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிடும். இந்த பயிற்சியை முடிச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.